தெய்வப்புலமை திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த திருக்குறளிலே நாம் 58வது அதிகாரம் கண்ணோட்டம் என்கிற பகுதியை இறையருளால் இன்று சிந்திக்க உள்ளோம். 58வது அதிகாரம் கண்ணோட்டம் என்று சொல்லப்படுவது. ரொம்ப அருமையான சொல் கண்ணோட்டம். அதாவது உலகியல் நிலைகளிலே, இல்லத்திலே, பழகுபவரிடத்திலே தண்டிக்க வேண்டிய சமயங்களில் சிறிது கருணை காட்டுதலும் தயவு செய்தலும் கண்ணோட்டம். கொஞ்சம் எழுத்த பெருசா காமிங்க, ஷேர் பண்றவங்க. ஆக தண்டிக்க வேண்டிய சமயங்களில் சிறிது கருணை காட்டுதலும் தயவு செய்தலும் கண்ணோட்டம் என்று கூறப்படும். மனம் நெகிழ்தலை கண் காட்டும். அப்ப மனம் நெகிழுகிற பொழுது கண் காட்டுவதை கண்ணோட்டம் உள்ளதாகிறது. மனம் நெகிழாத வழி கண் காட்டாது. மனம் நெகிழ்கிற பொழுதுதான் கண் காட்டும். எனவே அதை கண்ணோட்டம் என்று நம்முடைய வள்ளுவ பெருமான் காட்டுகிறார். ரொம்ப உயர்ந்த பகுதி. பரிமேலழகர் கண்ணோட்டம் என்ற சொல்லுக்குறை கூறுகிற பொழுது தன்னோடு பழகியவர்கள், பயின்றவர்கள், நட்புடையவர்கள் அவர்களை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை. எனவே இது அவர் மேல் கண் சென்ற வழி நமக்கு நிகழ்வு. சரி, அவர் சொல்லிட்டாரே, இனி மறுக்க முடியல என்பது. எனவே அது அவர் மேல் கண் சென்றதால் கண்ணோட்டம் என்றாயிற்று. மேல் வெறுவந்த செய்யாமையுள் வெறுவந்த பொழுது செய்யாமை இருப்பதை பற்றி கூறுவதால் இது அதற்கு பிறகு அமைத்திருக்கிறார். இப்ப கண்ணோட்டமாவது இன்னொரு உரையாசிரியர் காட்டுகிறார். கண்ணால் காணப்பட்டவர் மேல அருள் செய்தல். இன்னும் மேலும் வலியுறுத்தி காட்டுகிறார். குற்றம் செய்தாரை தண்டிக்கும் காலத்தில் அது உலகத்தாரால் இசைய வேண்டும். ஆனாலும் கூட அவ்வாறு செய்தாரை தமது கண் முன்னால் கண்டால் அவரை பொறுத்தல் வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த கண்ணோட்டம் என்பது பெரும்பாலும் முன்பு பழகியவரிடத்தில நடைபெறுவது என்று காட்டுகிறார். முதல் குறளை ரொம்ப அருமையா காட்டினார் தெய்வ புலமை ஆசிரியர். கண்ணோட்டம் என்னும் கழிவரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகம். ஆக ஒரு மனிதனுக்கு, அரசனுக்கு அன்பு நோக்கு என்னும் அழகிய தன்மை சிறந்து இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது, மக்கள் நலமுடன் வாழ்கிறார்கள் என்று காட்டினார். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான். அதாவது கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த அன்பு நெறி, அந்த அழகு அரசரிடத்திலே இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. களி பெறும் காரிகை என்று ஒரு சொல்லை ஆசிரியர் காட்டுகிறார். அது களி என்றாலும் காரிகை என்றாலும் அது ரெண்டு ஒரே பொருளை குறிப்பதால் அது ஒரு பொருள் பன்மொழி என்று இலக்கணத்தில் சொல்லுவார். எனவே இந்த உயிர் அழகை சிறப்பு உணர நின்றது. அந்த அழகு
அந்த சிறப்புக்கு உறுப்பாகலின் உண்மையான் என நிலைபேறும் காட்டினார் என்று சொல்லுவார். எனவே புலியை அடைந்த புல்வாயினம் போன்று ஏமம் சாராமை பற்றி இந்த உலகம் உண்டு என்றும் நமக்கு அருமையாக காட்டுகிறார். எனவே இந்த உலகம் எந்த முறையில் உலக நடை இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால், மன்னிக்கிற நிலைமை இருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் உண்டு. உண்டாலம்மாய் உலகம் என்று புறநானூற்றில் ஒரு பாடலை காட்டினார். இந்த உலகம் இன்னும் ஏன் வாழ்கிறது தெரியுமா என்று அதற்கு அருமையாக காட்டினார்கள். வள்ளுவப்பெருமான் சொல்லுகிறார், கண்ணோட்டம் என்னும் களி பெரும் காரிகை உண்மையார். எனவே அன்பு என்கிற நோக்கம் என்னும் அழகிய தன்மை இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. மேலும் மக்கள் நலமுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இரண்டாவது குறள், கண்ணோட்டத்து உள்ளது உலகியல், அஃதிலார் உண்மை நிலக்கு பொறையினர். இந்த உலகம் எதனால் செயல்படுகிறது தெரியுமா? உலக வாழ்க்கை எதனால் நடைபெறுகிறது தெரியுமா? அன்பு நோக்கத்தால் தான் இந்த உலக வாழ்வு நடைபெற்று வருகிறது. கண்ணோட்டத்து உள்ளது இந்த உலகு. அத்தகைய அன்பு நோக்கில்லாதவர் உயிரோடு இருப்பார்களேயானால் அவர்கள் பூமிக்கு பாரமே தவிர வேறு யாருக்கும் எந்த விதமான பலனும் இல்லாதவர்கள். கண்ணோட்டம் எவ்வளவு உயர்ந்தது! அவர்கள் பூமிக்கு பாரமாக வாழுகிறார்கள். எனவே உலகியல் கண்ணோட்டத்து உள்ளது. அந்த உலகியல் தூக்கி முன்னாடி போட்டுங்க. இந்த உலகியல் கண்ணோட்டத்து உள்ளது. உலக நடை அன்பின் காரணத்தினாலே உள்ளது. அஃது இலார் உண்மை நிலைக்கு பொறையினர். அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இந்த நிலத்திற்கு பாரமாக இருக்கிறார்களே தவிர அவர்களால் வேறு எந்த பயனும் இல்லை என்று காட்டினார். சரி, உலகியல் என்பது எது என்று பரிமேலழகர் மேலும் காட்டுகிறார். ஒப்புரவு செய்தல், அடுத்து புறந்தருதல், எப்படியாயினும் அவர்களை காத்தல், பிழைத்தன பொறுத்தல், ரொம்ப உயர்ந்த குணம். இன்னா செய்தாரை ஒருத்தல், நீ இன்னா செய்தாரை எப்படி தண்டிக்க வேண்டும் தெரியுமா? ஒருத்தல், தண்டித்தல். உனக்கு நன்மை அல்லாதவைகளை ஒருவர் செய்வாரே ஆனால் அவர் எப்படி தண்டிக்க வேண்டும் தெரியுமா? அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த அறவுரை எவ்வளவு பெரிய உரை! ஆக இந்த உலகு கண்ணோட்டத்து உள்ளது. அது இல்லாதவர்களை இந்த நிலத்துக்கு அவர்கள் பாரமாக வாழ்கிறார்கள். இந்த 2 குறளில கண்ணோட்டத்தின் சிறப்பை வள்ளுவப்பெருமான் அருளி இருக்கிறார். எனவே கிருபை உடைய மன்னவன் பூமி பாரம் சுமந்தவன், இரக்கமுடையவன், கருணையுடையவன், அரசாழ்வானே ஆனால் அவன் பூமியினுடைய பாரத்தை சுமந்தவனாவான். அது இல்லாமல் கொடுங்கோல் இருக்குமானால் அவன் பூமிக்கு பாரம். பூமியின் பாரத்தை சுமப்ப வைப்பது
இரக்கம், கருணை, பொறுத்தல். இல்லையென்றால் அவன் பூமிக்கு பாரம் என்று ஒரு உரையாசிரியர் நமக்கு அருமையாக காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த உலக இயல்பு இயங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா? கண்ணோட்டம்தான். அந்த இரக்க உணர்வு இல்லாதவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் இந்த பூமிக்கு பாரம் அல்லாமல் அவர்களால் எந்த விதமான பயனும் இல்லை. எனவே உலகு இயல்பு கண்ணோட்டத்து உள்ளது என்று வள்ளுவப் பெருமான் அந்த பொறுக்கும் தகைமை, மன்னிக்கும் தன்மை இவைகளையெல்லாம் அழகுபட எடுத்து காட்டிச் செல்லுகின்றார். அடுத்து 3வது குறள் ரொம்ப அருமையான குறள். பண் எண்ணாம் பாடற்கு இயைவின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாட்டோடு ஒத்து வராத இசையால் என்ன பயன்? இல்லையா? அதுபோல கண்ணுக்கு அழகான கண்ணோட்டம் இல்லாத கண்ணும் பயனற்றது. அது புண் போன்றது என்றார். ஒரு பாடலுக்கு இயைபாக பண் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பண்ணால் பயனில்லை. ஆமா, பஞ்சம பண்ணு வைங்க ஒரு பாட்டு. தான் என்னை முன் படைத்தார் அது அறிந்து தன் பொன்னடிக்கே. இந்த பாட்டுல அந்த பண் பொருந்தி வருகிறார். இல்லை என்றால் அதனால பயனில்லை. அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் அது கண் அல்ல, முகத்திலே இருக்கிற புண் போன்றது என்று 3வது குறளிலே அழகுபட காட்டுகிறார். கண் இருந்தும் பயனில்லை. பண், கண் இந்த 2 சாதிப்பெயர் முறை எழுதினார் பரிமேலழகர். பண்கள் பாலை, யாழ் முதலிய 103 பண்கள் என்று ஒரு வரையறை செய்கிறார்கள் பெரியவர்கள். ஆமா, யாழின்கண் வார்த்தல், யாழில் வாசிக்கக்கூடியதாக இருப்பவை 8, பண்ணல் முதலியவை 8, மிடரில் எடுத்தல், படுத்தல், நலிதல், கம்பிதல், குடிலம் என்னும் 5ம், பெருவண்ணம், இடைவண்ணம், வனப்பு வண்ணம் முதலிய வண்ணங்கள் 76ம் ஆம். இவ்வளவு அதுல பொருந்தணும். ஆக பாடல்களின் தொழில்கள் யாழின்கண் வார்த்தல் முதலிய 8ம், பண்ணல் முதலிய 8ம், இப்படி வண்ணங்கள் 76ம். இவற்றோடு எய்யாதபடி பண்ணால் பயனில்லை. இதுபோல கண்ணோட்டம் இல்லாத பொழுது பயனில்லை என்று காட்டுகிறார். ஆக கண்ணகல் ஞாலம் என்று இந்த உலகத்தை, இரக்கத்திற்குரிய உலகம் கண்ணகல் ஞானம் என்று திரிகடுகம் என்ற நூல் நமக்கு காட்டுகின்றன. இந்த 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 இசை பண் வேறுபாடுகள்லாம் சிலப்பதிகாரத்திலே ரொம்ப அழகாக அடியார்க்கு நல்லார் என்ற ஒரு உரையாசிரியர் ரொம்ப அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். அவர் பேரே அடியார்க்கு நல்லார். என்ன அழகான சொல் பாருங்க என்று காட்டுகிறார். ஆக பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேன், பண் எண்ணாம் பாடற்கு இயல்பின்றேன். பண் என்ன பயனை கொடுக்க போகிறது? பாடல் தொழிலோடு பொருத்தம் இல்லை என்று சொன்னால் கண் எண்ணாம் கண்ணோட்டம், பண் எண்ணாம் கண் எண்ணாம், பண் எண்ணாம் கண் எண்ணாம், பாடற்கு இயப்பின்றேல்
பண் எண்ணா. கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் கண் எண்ணாம் என்று. கண் எண்ணாம், கண்ணோட்டம் இல்லாத கண். எனவே கண் என்ன பயனை கொடுக்கும்? கண்ணோட்டம் இல்லாத பொழுது. இன்னொரு உரையாசிரியர், பாடுதலாவது பாடும் தொழில். அப்படி பாடுகிற பொழுது மந்த நிலையில, உச்சசாயில, சமத்துல, சமமாக, குடிலம் முதலையாக சொல்லப்படுவது. அப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த நிலையில பொருத்தி அப்படி பொருத்தாமல் வருமேயானால் அது கேட்பவர்களுக்கு பயனை கொடுக்காது. ஒரு பண்ணுல நின்னு நல்லா ஓதுவார்கள், இசை ஆசிரியர்கள் பாடுவார்களே ஆனால் அது கேட்பவர்களுக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த பண்ணோடு அப்படி மனதை ஒன்றுவிக்கிற ஆற்றல் இசைக்கு உண்டு. அதனால் உலகியல் பாடல்ல கூட இசையால் பயமாகா இதயம் எது என்று பின்னால கூட உலகியல் பாடல்கள்ல பாடினார்கள். அப்ப இலக்கண முறையில இசையை அறிய வேண்டும். அது இல்லாமல் மயக்கமுடையவர்கள் தன்னுடைய இயற்கை செவியினால் கேட்டு இதுவோ இனியது ஒரு பண் என்று கூறுவார்களேயானால் அதனை பண் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஏன் என்று சொல்லுவோமேயானால், தூக்க ஆகிய இசை தொடர்பின்கண் தான் வந்து மேவி நின்று அந்த இசை நூல் யாப்பிற்கு இனிது இயைவ வேண்டும். இது போல நுண்ணுணர்வில்லாதவர்கள் கண்ணென்றார் ஆயினும் அதை கண் என்று சொல்லோம். கண்ணோட்டம் இல்லாத கண்ணில்லை என்று காட்டினார். ராகம் பாடுகிறவன் அந்த பாடுகிற திறனுடைய இலக்கணங்களை, லட்சணங்களை அறியாவிட்டால் அந்த ராகத்தால் பயனில்லை. அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த கண்ணால் பயனில்லை என்று இந்த இலக்கத்தை இசையோடு சேர்த்து அழகுபட வைத்திருக்கிறார் நம்முடைய தெய்வ புலமை ஆசிரியர். 4வது குறள். உளபோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அன்பு என்கிற நோக்கு இல்லாதவர் முகத்தில் கண் இருப்பது போல தோன்றுகிறதே தவிர அவற்றால் என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. எனவே கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டமே என்று 4வது குறள்ல தெளிவுபடுத்துகிறார். ஆக ஒரு அளவான ஒரு எல்லைக்குள், அந்த எல்லைக்குள்பட்ட அந்த கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தின் கண் போல, அதாவது இருப்பது போல தோன்றினாலும் அது வேறு என்ன பயனை கொடுக்க போகிறது? எனவே கண் இருந்தும் குருடர்களாம் என்று கண்ணோட்டத்தினுடைய செயல்வை காட்டுகிறார். முகத்து உளபோல, முகத்து உளபோல எவன் செய்யும். பார்ப்பவர்களுக்கு முகத்தின் உளபோல தோன்றல். கண்ணு இருக்குதுன்னு தெரியுமே தவிர அந்த கண்ணால என்ன பயனை செய்ய முடியும்? அளவினான் கண்ணோட்டம் இல்லாத கண், அளவில்லாத கண்ணோடு உடதலை உடைய அந்த கண்களால் என்ன பயன் என்று அருமையா காட்டினார். அப்ப கழி கண்ணோட்டத்தை நீக்குவதற்கு அளவினான் என்று அருமையாக காட்டுகிறார். ஒரு பயனையும் அது செய்யாது. அளவினால் அவரவருடைய வாழ்வு காரணமாக அந்த அளவு தகுதியை குறித்து நிற்பதை கொஞ்சம் அன்பர்கள் அங்க எண்ணிக்கொள்ள.
ஐந்தாவது குறள். கண்ணுக்கு அணிகலம், கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் நாள். அணி என்பது அழகு என்று பொருள். அப்போ கண்ணிற்கு அணி என்பது அழகாவது கண்ணோட்டம், அதாவது அன்பு நோக்கம். அத்தகைய அன்பு நோக்கம் இல்லாத கண் கண்ணல்ல, புண் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசிரியர் இந்த ஐந்தாவது குறள்ல நெறிப்படுத்துகிறார். ஆக கழுத்துக்கு அணிகலன்கள் உண்டு, பல இடங்கள் அணிகலன் உண்டு. கண்ணுக்கு வேறு அணிகலனே இல்லை. கண்ணோட்டமே கண்களுக்கு அழகுதல். எல்லோரிடையிலே அன்பு காட்டுவதுதான் கண்ணுக்கு அணிகலன். அந்த கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் அவை கண்கள் அல்ல, புண்கள் என்று நாம் அறிய வேண்டும். ஆக இந்த கண் அன்பின் மூலமா, அன்பு இல்லை என்று சொன்னால் அழகை இழப்பதன்றி துன்பமும் தரும். அதனால் புண் என்று காட்டினார். கண்ணோட்டம் இல்லாதவர் கண், அன்பில்லாதவர்களிடத்திலே ஆமா கண்ணுடையரும் அல்ல. கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும் என்று இது அருமையா காட்டினார். எனவே கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். அது இல்லை என்று சொன்னால் அறிவுடையவர்கள் அது கண்ணல்ல, புண் என்று சொல்லுவார்கள் என்பதை அறிய வேண்டும். இந்த 3 பாடல்கள்ல அதாவது கண்ணோட்டம் இல்லாத கண்கள், கண்ணோட்டம் இல்லாத கண்ணினுடைய குற்றத்தை ஆசிரியர் அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 6வது குறள். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாத. கண்ணிருந்தும் கூட கண்ணோட்டம் இல்லாதவர்கள் மனிதர்கள் அல்ல. இந்த மண் மேலே வளர்ந்து நிற்கின்ற மரம் போன்றவர்கள். அவருடைய கண்ணும் கண்ணல்ல, அது புண் என்று இந்த 6வது குறள்ல இன்னும் கண்ணோட்டம் இல்லாதவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். ஆக தூரத்தில் இருக்கிற பொருளை பார்வதற்கு ஓடுவதற்குரிய கருவிழியாம் அது கண்ணோடு பொருந்தியும் கண்ணோடாதவர்கள் மண்ணில் வாழக்கூடியவர்கள், பார்வையற்ற கண்களை உடையவர்கள். அது மரத்திற்கு ஒப்பாவார். மரங்கள்ல கூட கணு உண்டு, அது கண் என்று சொல்லுவார். அந்த கண்ணும் கண்ணோட்டமில்லாத அந்த மரக்கண் போன்றதாகும் என்று மண்ணினோடு இயைந்த மரத்தனையர் கண்ணினோடு இயைந்து கண்படாதவர்கள். ஓடுவதற்குரிய கண்ணோடு பொருந்தியிருந்து அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் மண்ணோடு இயைந்த மரத்து அணையர். எனவே இயங்கா நின்றாரானாலும் கூட
அவர்கள் மரத்துக்கு ஒப்பாவார்கள் என்று காட்டுகிறார். அதிலே காளிங்கர் என்பவர் வண்ணம் எழுதா வகைத்துருவாகிய மண்மேல் எழுதிய கற்பகத்தரு முதலிய மரத்தை போல்பவர்னார். ஆக கண் உறுப்புக்கு நுண்ணுறுப்பு கண்ணோட்டம்தான். அது இல்லாதவர்கள் கடு வினையாளர் என்று 6வது குறள்ல காட்டுகிறார். 7வது குறள், கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்று காட்டினார். கண்ணோட்டம் என்பது அன்பு நோக்கம்னு பேர். அன்பு நோக்கு இல்லாதவர் அன்பு நோக்கு இல்லாதவர் கண் இல்லாதவரே. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லாதாரே. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். அப்ப கண்ணோட்டமாகிய அன்பு நோக்கு இல்லாதவர் கண்ணில்லாதவர். இனி கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையும் இல் கண் இருப்போர் என்பவர் கண்ணோட்டம் உள்ளவராகவே இருக்க வேண்டும். கண்ணோட்டம் உள்ளவராகவே இருக்க வேண்டும். அப்ப கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இலர். கண்ணோட்டம் இல்லாதவர் கண் உடையவரும் அல்ல. கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இலராக இல்லை என்று காட்டுகிறார். எனவே கண் உடையவர்கள் ஆனால் காட்சியின் கண்ணே அது ஓடும். கண்ணோட்டம் இல்லாதவர்களை கண்ணிலர் என்று எதிர்மறை முகத்தாலும் இந்த குறள்ல காட்டினார். எனவே இந்த 2 குறளால் கண்ணோட்டம் இல்லாதவர்களது இழிவை காட்டுகிறார் ஆசிரியர். எனவே கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணற்றவர்கள் ஆவார். கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் அவர்களுக்கு இருக்காது என்று 7வது குறள்ல அழகுபட காட்டுகிறார். 8வது குறள், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து எந்த உலகம். கருமம் சிதையாமல், கருமம்னா கடமைன்னு பேர். தம்முடைய கடமையில் தவறாமல் கண் ஓட அன்பு நோக்குடன் வல்லவருக்கு தொழில் புரிய வல்லமையுடையவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமானது. ஆமா, அன்புடையவர்களுக்கு எல்லாரும் பழகுவார். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்று இன்னொரு இடத்துல காட்டினார். அப்ப இந்த உலகம் யாருக்கு சொந்தமான வந்தது? அன்பு நோக்கோடு தொழில் புரிய வல்லவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமானது. அந்த தன்மையுடையவர்களை உலக மக்கள் புகழ்வார்கள், எல்லாரும் விரும்புவார்கள். அதனால் அந்த உலகம் அவருக்கு உடையதாக ஆயிற்று. உரிமை உடையது இந்த உலகம் என்று 8வது குறள்ல காட்டினார். எனவே தொழில் செய்பவர்கள், பணி செய்பவர்கள் நிர்வாக நடைமுறை கெடாத முறையில்
அந்த கண்ணோட்டம் உடையவர்களுக்கே இந்த உலகம் உரிமை உடையது. அந்த உலகம் அவர் வழி நடக்கும். நாம் அப்படி அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதால், கண்ணோட்டம் செய்வதால் கருமமும் சிதையக்கூடாது. அப்படி காரியத்தையும் காப்பாற்றி அதன் அளவினதாக கண்ணோட்டமும் உடையவராயின் உலகமே அவருக்கு வசப்படும் என்று 8வது குறள்ல அருமையாக அறிவுறுத்துகிறார். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு ஆற்றொழுக்க பொருள் கொள்ளலாம். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு. ஆக ஒரு செயல்பாடுகளிலே முறை செய்கிற பொழுது, ஒழுங்குபடுத்துகிற பொழுது தம் தொழில் அழியாமல், அத கருமம் சிதையாமல் சில ஒழுங்குகளை கடைபிடிக்கிற பொழுது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடை. இந்த உலகம் அவருக்கு என்றும் உரிமையுடையதாகும். அதுக்கு பரிமேலழகர் காட்டினார். தம்மோடு நட்பு கொண்டோர் தம்மோடு பயின்றார் பிறருக்கு இடுக்கண் செய்த பொழுதும் கூட அவரை கண்ணோடி அவர்களுக்கு தண்டம் முறையாக சிதைதல் மேல். ஆக முறை சிதைய வரும் வழி கண்ணோடாமையும் வாராவழி கண்ணோடலும் ஒருவருக்கு இயல்பாக உள்ளது. அதனால் குறள்ல கண்ணோட வல்லார்க்கு என்று அருமையா காட்டினார். அந்த இயல்பு உடையார்க்கு உலகம் முழுவதும் நெடுங்காலம் உரிமை உடையதாக இருக்கும். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குத்தான் உலகம் உரிமை உடையதாக இருக்கும் என்று இந்த பகுதியில கண்ணோட்டம் என்கிற தலைப்பில அருமையா காட்டியிருக்கிறார். எனவே அரசர்கள் தன்னுடைய அரசாட்சியில் ராஜாங்க காரியங்கள் செயல்பாடுகள் ஒன்றும் குறையாமல் அதுவே கண்ணாக இருக்கும் அரசுக்கு இந்த உலகம் உரிமையுடையதாகும் என்று காட்டினார். ரொம்ப நல்ல குறள். 79வது குறள். 579வது அந்த குறள்ல காட்டுகிறார். உருத்தாற்றும் பண்பினார்கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. உருத்தாற்றும் பண்பினார்கண்ணும் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களை ஒருவர் செய்தாலும் கூட ஒருத்து ஆற்றும் பண்பினார்கண்ணும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்களை ஒருவர் செய்தாலும் கூட அன்பால் நோக்கி அவர்தம் குற்றத்தை மன்னித்து காக்கும் தன்மையே தலை சிறந்தது என்று காட்டினார். என்ன அழகான குறள் பாருங்க இல்லையா? தலை சிறந்த பண்பு என்று 9வது குறள் ரொம்ப மகுடமா காட்டுகிறார். இந்த 9வது குறள்ல தம்மை பகைத்து நல்லா பழகிட்டு இருக்கிற பொழுது பகைத்து வேண்டுமென்றே நமக்கு துன்பம் செய்பவர்கள் அவரிடத்திலேயும் கூட நாம் கண்ணோட்டமுடையவராய் அன்புடையவராய் அவருடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளும் இயல்பு நமக்கு வறுமையானால் அதுதான் பண்பில்
தலையாய பண்புள்ளர். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகள். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகள் காட்டினார். எது தலைமையாக கொள்ளப்படும்? ஒருத்தாற்றும் பண்பினர்கண்ணும். எனவே நம்மை பகைப்படுத்த வேண்டுமென்றே துன்பப்படுத்துவார். அவரிடத்திலேயும் கூட கண் ஓடி பொறுத்தாற்றுகிற ஒரு குணம் இருக்குமானால் அதுவே மிக உயர்ந்த குணம். அதுவே மிக உயர்ந்த குணம் என்று 9வது குறள்ல அழகுபட ஆசிரியர் காட்டுகிறார். ஒருத்தாற்றும் பண்பினர்கண்ணும் தம்மை யாரேனும் ஒருவர் தண்டிக்கிற நிலையில தண்டனை கொடுப்பவர்களாக இருந்தாலும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலைநர். கண்ணோட்டமுடையாருடைய குற்றத்தை பொறுக்கும் இயல்புதான் அரசருக்கு தலையான குணமாக இருக்க வேண்டும். அதுல மனக்குடவர் ஒண்ணு சொன்னார், பிறருக்கு யாராவது குற்றம் செய்தால் அதை கொஞ்சம் பொறுக்கலாம். பிறருக்கு குற்றம் செய்வரை பொறுப்பது மட்டுமல்ல, தமக்கு குற்றம் செய்பவர்களையும் பொறுக்க வேண்டும். ஒருத்தர் பலவிதமான செயல்பாடுகளை பிறருக்கு செய்கிறார், அதை பொறுத்து கொள்ளுகிறோம். அதே தேவையற்றவைகளை நமக்கு செய்தாலும் கூட அதையும் பொறுக்க வேண்டும் என்று 9வது குறள் அழகுபடுகிறது. 10வது குறள் மிகச்சிறந்த குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்பர். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுவர். இப்படி ஒரு கண்ணோட்டத்தை உலகத்துல யாரால் சொல்ல முடியாது. அதாவது நம் உயிரை போக்குவது விஷம். உயிரை போக்கக்கூடிய கொல்லக்கூடிய விஷத்தை ஒருவர் குடி என்று கொடுத்தாலும் கூட வாங்கி குடித்துவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். அவரே பேரற்றது சிறந்த பண்பை உடையவர். அந்த சிறந்த பண்பை உடையவர்கள் விரும்பும் செயல் எது தெரியுமா? விஷத்தை கொடுத்தால் கூட வாங்கி குடித்து விட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய குரல் தெரியுமா? எனவே எல்லோராலும் விரும்பக்கூடிய நாகரீகத்தை விரும்புபவர்கள் கூட தம்மோடு தமக்கு எதிரே நமக்கு நஞ்சு கலந்து கொடுத்தாலும் கூட அவர்கள் நேரில கண்டு வைத்து கண்ணோட்டமுடையாமல் மறுக்காமல் அந்த நஞ்சை உண்டு அமைதி கொள்வர் காட்டினர். மிக உயர்ந்த குரலுங்க. நஞ்சு பயக்கண்டும் உண்டு அமைவர். நஞ்சு பயக்கண்டும்னா நாம சாப்பிடுற பொருள்ல நஞ்சு கலந்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் கூட, பெயனா கலத்தல் அர்த்தம். நஞ்சு, அந்த விஷம் நஞ்சை பெயக்கண்டும், சாப்பாட்டில் நஞ்சு கலந்து வச்சிருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் கூட நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.
எல்லோராலையும் விரும்பத்தக்க கண்ணோட்டத்தினை வேண்டுவர் என்று காட்டுகிறார். நாகரீகம் என்பது எது? பெயக்கண்டும் நஞ்சுண்டன் அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர். நாகரீகம் அறம், பொருள், இன்பம் முதலிய நற்குணங்கள் வாய்க்கப்பட்டிருப்பதுதான் நாகரிகம். பொதுவா நாகரிகம்னா நல்லா குளிக்கிறது, கட்டிங் பண்ணிக்கிறது, நல்ல சட்டை, மேல் சட்டை கீழாடைகள் அணிவது இல்லையா? எளிமையா சொல்றேன் பாருங்களேன். ஒருவர் வீட்டுக்கு வர்றார், காப்பி கொடுக்குறோம், கையில போய் கொண்டு கொடுத்தீங்கன்னா நாகரிகம். ஒரு தட்டுல வச்சு பக்கத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தட்டு எடுத்துட்டு போய் ஐயா காப்பி சாப்பிடுங்க, இதான் நாகரிகம். உலகை அல்ல. ஆனால் உயிருக்கு எது நாகரீகம் என்ற ஒரு வினா கட்டாயம் நமக்கு வரும். எது நாகரீகம் என்று கேட்டால் அறம், பொருள், இன்பத்திலே நமக்கு விருப்பம் வர வேண்டும். அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம் இவையெல்லாம் நற்குணங்கள். அறத்தின் மேல் நாட்டம் இருக்க வேண்டும், பொருளில் ஈட்டுதல் நாட்டம் இருக்க வேண்டும், இன்பத்தில். அப்ப அறம், பொருள், இன்பம் எல்லாம் நற்குணங்கள். இந்த நற்குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் நாகரீகம் உடையவர்கள். ரொம்ப அருமையான சொல் காட்டுது பாருங்க. அப்ப நாகரீகம் என்பது கண்ணோட்டம். ரொம்ப காலமா நட்பு கொண்டிருப்பார்கள். அப்படி நட்பு கொண்டிருப்பவர்கள் ஒரு நாள் விஷத்தை கலந்து கொடுத்தார். அது தெரிந்தாலும் கூட அதை உண்பவர்கள் நனி நாகரீகர் என்று ஒரு சொல்லால காட்டினார். இவர் நாகரீகம் நார், நற்றுணை ஆசிரியர் நனி நாகரீகம் என்று காட்டுகிறார். அதுதான் மிகுதியான நாகரீகம். எனவே மற்றவர்கள் நமக்கு நஞ்சு கொடுத்தாலும் கூட அது அமிர்தம் என்று இருப்பார்கள். யார்? காரியத்தால சொர்க்கம் வேண்டியும் இந்த பூமி வேண்டியும் வந்தவர் என்று அழகுபட காட்டுகிறார். ஆமா, ஒருவர் தன் மேல கோபம் கொண்டு கருத்து மாறுபாடு கொண்டு கொடுக்கக்கூடிய பொருள்ல நஞ்சு கலந்து கொடுத்தாலும் கூட அவர் கொடுத்த நஞ்சினை தாம் உண்டு உயிர் வாழ்க்கை சமைந்து விடுவார்கள். யாரென்றால் பெரியோரால் விரும்பத்தக்க உம்பர் உலகினுக்குள் சிறப்புடைய பெரியவர்கள் என்று இந்த நிறைவான குரல்ல ஆசிரியர் அழகுபட காட்டுகிறார். எல்லாராலும் போற்றக்கூடிய நாகரிகத்தை விரும்புபவர்கள் தம்மோடு பழகியவர்கள் நாம் காணுகிற பொழுதே நமக்கு நஞ்சை கலந்து கொடுப்பாரே, ஆனால் அவரை நேரில் கண்ட பொழுது கண்ணோட்டம் உடைமையால் மறுக்காமல் அதனை உண்டு அமைதி கொள்வர் என்று நிறைவான குரல்ல மிகச்சிறந்த கருத்தை ஆசிரியர் காட்டுகிறார். கலித்தொகையில நஞ்சுயிர் செகுத்தலும் அறிந்துண்டாங்கடி என்பை கண்டும் நின் ஒளிதேறும் பெண்டீர் என்று தொடர் வருகிறது. ஆக இந்த கண்ணோட்டம் என்பது ஆமா பெயர்
கண்டும் நஞ்சுண்பர், நஞ்சு பெய கண்டும் நஞ்சுண்பர். வியத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது ரொம்ப உயர்ந்த குரல், கடைசி குரல். கொல்லக்கூடிய விஷத்தை குடி என்று கொடுத்தாலும் கூட வாங்கி குடித்து விட்டு அமைதியாக இருப்பதுதான் பேரற்ற தகு சிறந்த பண்பை உடைய. அவர்கள் விரும்புகிற செயலும் விரும்பும் செயலும் என்று இந்த பகுதியிலே நிறைவுபடுத்துகிறார். அந்த கண்ணோட்டம் நமக்கு இறைவனுடைய கருணையினாலே வர வேண்டும். கண்ணோட்டமாவது தண்டிக்க வேண்டிய சமயங்களிலேயும் கூட சிறிது கருணை காட்ட வேண்டும். அப்படி சிறிது கருணை காட்டுதலும் மேலும் எல்லோராலும் போற்றத்தக்க நாகரிகத்தை வேண்டுபவர்கள் நஞ்சு பெய்து குடித்தாலும் கூட அதை மறுக்காமல் உண்டு அமைதி கொள்வார் கண்ணோட்டமுடையார் என்று ஆசிரியர் இந்த அதிகாரத்தில் மிகச்சிறப்பாக அந்த மன்னிக்கிற குணம், இறக்க குணம் இவர்களை பல்வேறு நோக்கத்திலே காட்டி இந்த அதிகாரத்திற்கே கண்ணோட்டம் என்று நமக்கு காட்டியிருக்கிறார். கண்ணோட்டமாவது தண்டிக்க வேண்டிய சமயங்களில் சிறிது கருணை காட்டுதல், தயவு செய்தல், அதுவே கண்ணோட்டம் என்று சொல்லப்படுவது என்று இந்த பகுதியில அழகுபட ஆசிரியர் காட்டியதை, ஆசிரியர் இந்த அதிகாரம் பாடுவதற்கு காரணமே கண்ணோட்டம் தான். நம்மளை போல இருப்பவர்கள் மேல வைத்த அன்புதான் அது சூக்குமமாய் என்று நமக்கு நெறிப்படுத்தி வருகிற நூலாசிரியரையும் உரையாசிரியரையும் கேட்டு மகிழுகின்ற உங்கள் எல்லோர் என்னுடைய பணிவு கலந்த வழிபாட்டை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. ஐயா ஓதவமூர்த்தி ஐயா பாடியருளுங்க. சிவாய நம. கடுகை துளைத்து ஈரேழ் கடலை புகட்டி புருக தரித்த குரல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி.